தமிழ் சினிமாக்கு மட்டும் இல்ல, இந்திய சினிமாவுக்கும் பெருமை சேர்த்தவங்க நடிகை ஸ்ரீதேவி. இவங்க இறந்துட்டாங்கன்ற செய்தியை இன்னும் யாராலையும் நம்ப முடியல. ஒரு விதை பக்குவப்பட்டாதான் விருட்சமா வளரும்னு சொல்லுவாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் ஸ்ரீதேவி அவர்கள். குழந்தை நட்சத்திரமா, கலை விதையா சினிமா மண்ணில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டவங்க ஒரு விருட்சமா வளர்ந்து நின்னாங்க. அவங்களுடைய புகழ் எத்தனை பெரியதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கும் நேத்து ஒரு நாள்லயே எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருக்கும். சினிமால அவங்கள அறிமுகப்படுத்தினது இயக்குனர்கள் அப்படின்னு சொன்னாலும் உண்மையிலேயே இவரை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது பெருந்தலைவர் காமராஜர் தான். ஸ்ரீதேவியுடைய அப்பாவுக்கு காமராஜரை ரொம்பவே பிடிக்குமா. சென்னை வர்றப்போலாம் எப்பவும் காமராஜரை வீட்டுக்கு போய் சந்திக்கிற வழக்கமும் உண்டாம். ஸ்ரீதேவி சினிமால அறிமுகமாகாத காலகட்டத்துல ஒரு முறை அவங்கள அவரோட அப்பா சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. வழக்கம் போல காமராஜரை சந்திக்க இவங்களையும் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஸ்ரீதேவியுடைய சுறுசுறுப்பான ஆக்டிவிட்டிஸை பார்த்த காமராஜர் இந்த குழந்தைய சினிமால நடிக்க வைக்கலாமேன்னு சொல்லி பக்கத்துல இருந்த கவிஞர் கண்ணதாசன் கிட்ட சொன்னாராம். காமராஜர் சொன்னதும் உடனே அவங்களுக்கு மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஒரு ட்ரையல் ஷூட் நடத்தியிருக்கிறாங்க. சின்னப்பா தேவர் அதை ஓகே பண்ணி தன்னுடைய துணைவன் படத்து மூலமா தான் ஸ்ரீதேவிய அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்கு சினிமாவுக்கு வந்த ஸ்ரீதேவி இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராணி போலதான் இருந்தாங்க. அவங்களுடைய மரணம் யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒண்ணு. அவருடைய ஆன்மா ஆண்டவன் அடிமலர் பாதத்தில் அமைதி காண அனைவரும் பிரார்த்திப்போம். இப்ப வந்தாங்கன்னா ஆமா இவர் வந்து என்னத்தை ஜெயிச்சிட போறாரு. கமலும் ரஜினின்னு பார்க்கும்போது கமல் ஓகே. ஒரு தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போட்டுமே. இப்போ இருக்கிறாங்களே ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து என்ன பண்ண போறாரு. மிகவும் சிறப்பாக இருக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி அமையும். அப்புறம் ரஜினி வராரு.